Hi learners, General Tamil Group 2 கேள்வி பதில் பார்க்கலாம். ஆறு கிடந்தன்ன அடல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல். ஆறு கிடந்தன்ன அடல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. ஆசிரியர் மாங்குடி மருதனார். தொகுப்பு 10 பாட்டு சேர்ந்தது. ஐவகை நிலங்களை பற்றியும் மதுரையின் அழகையும் வளத்தையும் பற்றி கூறுவது மதுரை காஞ்சி. உற்றறிதல் கூட்டல் சுவைத்தல் கூட்டல் நகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது. உற்றறிதல் அப்படின்றது தொடுதல் உணர்வு மட்டும் கொண்டவை. இது புல்லுக்கும் மரத்துக்கும் இருக்கும். உற்றறிதல் கூட்டல் சுவைத்தல் ஆகியது ஈரறிவு கொண்டவை. சிப்பி நத்தையாகும். உற்றறிதல் கூட்டல் சுவைத்தல் கூட்டல் நகர்தல் மூவறிவு கொண்டவை. இது கரையானுக்கும் எறும்புக்கும் ஆகும். கரையான் எறும்பு தான் சரியான பதில். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பதில் திருக்குறள். திருக்குறள் உலக மக்கள் அனைவரும் எந்த காலத்திற்கும் பொருந்தும் முறையில் உள்ளதால் இது உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. மேலும் திருக்குறளை முப்பால், இயற்கை வாழ்வில்லம், உத்திரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, திருவள்ளுவ பயன், திருவள்ளுவம், பொருளுரை, முதுமொழி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. திருக்குறளை தினமும் காலையில் கண்விழித்ததும் படித்தவர் விக்டோரியா மகாராணி ஆவர். பிள்ளை பெருமான் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? பிள்ளை பெருமான் ஐயங்கார் 1623 முதல் 1659 வரை மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னரின் அவையில் அலுவலராய் இருந்தவர். அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழி இவர் இயற்றிய அஷ்டபிரபந்தம் பற்றி உயர்வை விளக்குகிறது. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கீழார். இதில் 500 பாடல்கள் இருக்கு. இதை பாடிய புலவர்கள் 5 பேர். ஆசிரியப்பா வகையை சேர்ந்தது. அடிகள் 3-6 அடிகளை கொண்டது. தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கீழார். தொகுப்பித்தவர் யானை கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். முதலில் பதிப்பித்தவர் உ.வே. சுவாமிநாத ஐயர். முதலில் உரை எழுதியவர் ஔவை சு. துரைசாமி பிள்ளை. அடுத்த கேள்வி பதில அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.